الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الكلم الطيب ஷேக் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலின் தொடர்மான பாடம் ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவருடைய தஹ்கீக்கோடு ஃபதுல் தஹ்மீத் வ தஹ்லீல் வ தஸ்பீஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தைகளை சொல்வதுடைய சிறப்பின் தொடர்மான பாடத்தின் 11வது ஹதீஸ் وخرج أيضا عن سعد بن أبي وقاص رضي الله عنه قال كنا عند رسول الله صلى الله عليه وسلم فقال أيعجز أحدكم أن يكسب كل يوم 1000 حسنة فسأله السائل من جلسائه كيف يكسب أحدنا 1000 حسنة قال يسبح 100 تسبيحة فتكتب له 1000 حسنة أو تحط عنه 1000 خطيئة. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிப்பதற்கு சக்தி பெறுவாரா என்று முடியுமா என்று. அதற்கு அந்த சபையிலே இருந்தவர்கள் ஒருவர் கேட்டார், எவ்வாறு எங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிப்பது என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 100 தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுங்கள், அதனூடாக அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும், இன்னும் அல்லது 1000 பாவங்கள் அவரை விட்டும் மன்னிக்கப்படும். இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் திர்மிதி அவருடைய சுனனிலும், இமாம் நஸை அவருடைய சுனனிலும், அமலில் யோமி வல் லைலா என்ற நூலிலும், இமாம் அஹ்மத் அவருடைய முஸ்னதிலும், இமாம் இப்னு ஹிப்பான் அவருடைய சஹீஹிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலே நாங்கள் பெறக்கூடிய பாடங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்கின்ற போது சஹாபாக்களுக்கு எவைகள் நன்மைகளை பெற்றுக் கொடுக்குமே அவைகளை அடையாளம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலும் எவ்வகையாக அவர்களுக்கு ஆர்வமூட்ட முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எடுத்து காட்டுகின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்தின் மீது கொண்ட உபதேசத்தின் பரிபூர்ணமான தன்மையை எடுத்து காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டுவதனூடாக உபதேசிக்கின்றார்கள். இது நபியுடைய உம்மத்தின் மீது கொண்ட பரிபூர்ணமான உபதேசத்தின் தன்மையில் ஒன்றாக இருக்கின்றது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மாத்திரமல்லாமல் உம்மத்தே இஸ்லாமியாவுக்கு எவைகளெல்லாம் பிரயோசனம் தருமே அதில் கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ்
எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடங்களில் ஒன்று, எங்களுடைய மாணவர்கள் அல்லது எங்களுடைய சகாக்கள் அல்லது எங்களுடைய குடும்பம், சொந்தங்கள், பந்தங்கள், இவர்களுக்கு நாங்கள் நன்மைகளை, சிறப்புகளை ஆர்வமூட்ட வேண்டும். ஏனென்றால் சிறப்புகளை ஆர்வமூட்டுவது என்பது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதுடைய ஏணியாக, படியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு இபாதத்தை நாங்கள் ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை ஆர்வமூட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதனூடாகத்தான் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து இபாதத்தை செய்வதற்கு ஆசை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, பஷ்ஷிரு வலா துனஃபிரு. இலகுவாக்குங்கள், கடினமாக்க வேண்டாம். நன்மாராயமாக சொல்லுங்கள், விரண்டோடக்கூடியதாக ஆக்க வேண்டாம் என்று. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டின வகைகளை நாங்கள் பல ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் உங்களில் ஒருவருக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று. அதாவது 100 நீங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னால் 1000 நன்மைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்காமல் மாற்றமாக கேள்வியாக கேட்கின்றார்கள், உங்களில் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று சொல்லி. இது எவ்வாறு என்பதை மனிதனுக்கு கேள்வியூட்டக்கூடியதாக, விடயத்துடைய முக்கியத்தனத்தை திசை திருப்பக்கூடியதாக இருக்கின்றது, ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் காணுகின்றோம், சஹாபாக்கள் நலவின் பால் எந்த அளவுக்கு ஆர்வமுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த சபையிலே உள்ள ஒருவர் உடனே நபியிடத்திலே கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர், எவ்வாறு ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி. இது சஹாபாக்கள் நன்மையின் பால் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று ஒரு விடயத்தை அடைந்து கொள்வதில், அதன் நலவை அடைந்து கொள்வதில் அவர்கள் எந்த அளவுக்கு துடிப்புள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள், போட்டி போடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள், பிற்படுத்தாமல் இருந்திருக்கின்றார்கள் என்பதை இதிலிருந்து நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை சுபஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் என்று சொல்லி. நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலே அடையாளம் காண்கின்றோம். ஒரு நன்மையை செய்தால் அதற்கு எத்தனை நன்மைகள்? 10 நன்மைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மன் கரஅ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே யார் ஒரு ஹர்ஃபை ஓதுகின்றார்களே அவர்களுக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் என்று நான் சொல்லவில்லை. அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம், சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மன் ஜா பிஹஸனத்தின் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையோடு வருகின்றாரே அவருக்கு அதை போன்று 10 நன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுப்பார் என்று சூரத்துல் அன்ஆமுடைய 160வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனி வசனம் எங்களுக்கு ஒரு நன்மைக்கு 10 என்பது இரட்டிப்பாக்குவதுடைய ஆக குறைந்த மட்டத்தை தான் சொல்லுகின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கின்றது, மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபஅமிலஹா, யார் ஒரு நன்மைக்கு முயற்சி செய்து அதை செய்கின்றாரே அவருக்கு 10 நன்மைகள் கொடுக்கப்படும், இன்னும் அது 700 மடங்காக இரட்டிப்பாக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால ذرة, அல்லாஹு தஆலா ஒரு அணுவளவேனும் அநியாயம் செய்ய மாட்டான். வ இன் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபஹா, அல்லாஹ் ஒரு நன்மையாக இருந்தாலும் அதனை பன்மடங்காக்கி கொடுப்பான். வயுத்தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் தஆலா அவனிடத்திலிருந்து மகத்தான கூலியை கொடுப்பான். எனவே சகோதரர்களே, இது எங்களுக்கு நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுவதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ஹதீஸிலே அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துடைய விசாலமான தன்மையையும் எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. எனவே யார் ஒரு நாளைக்கு
சுபஹானல்லா என்று 100 தடவை சொல்லுகின்றாரே அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும். அவ் அல்லது என்ற ஒரு அர்த்தமும் பயன்படுத்தப்படுகின்றது. அல்லது அவ் என்பதற்கு இன்னும் என்ற ஒரு அர்த்தமும் பயன்படுத்தப்படுகின்றது. அல்லது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டால் 100 நன்மைகள் 1000 நன்மைகள் எழுதப்படும், அல்லது 1000 பாவங்கள் அளிக்கப்படும். இன்னும் என்ற அர்த்தத்தில் எடுக்கப்பட்டவா என்ற அர்த்தத்தில் எடுக்கப்பட்டால் 1000 நன்மைகள் எழுதப்படும், 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அர்த்தம் இதற்கு கொடுக்கப்படுகின்றது. அல்லாமா முஹம்மது இப்னு அலி இப்னு ஆதம் அல்-சூஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய ஷரஹ் ஸஹீஹ் முஸ்லிமிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், கத் ததபையன பிமா காலு அன்ன அக்ஸர ருவாத் அலல் வாவ். அதிகமான ராவிகளுடைய அறிவிப்புகளாக இருக்கின்றது அவ் என்பது கிடையாது, வாவ் என்பதாக. இதனூடாக அவ் என்பது அதாவது அது பலகீனமானது என்பது கிடையாது. மாற்றமாக அவ் என்பது அல்லது என்பது இன்னும் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். இதனூடாக இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பிரயோசனம் லிஹுசூலில் ஃபதீலத்தைனி ஃபயுக்தபு லஹு அல்ஃப ஹஸனா வயுஹத்து லஹு அன்ஹு ஹதீஆ. இதில் நாங்கள் 2 சிறப்புகளை அடைகின்றோம். ஒன்று, அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றது, இன்னும் 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று முஹம்மது இப்னு அலி இப்னு ஆதம் அல்-சூஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக அண்மையிலே, அதாவது மௌத்தா போன இமாம் அவர்கள் அல்லாமா அவர்கள் அவருடைய ஸஹீஹ் முஸ்லிமிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அதே போன்று 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இங்கே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அதன் நன்மைகளால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது சிறு பாவங்களைத்தான் குறிக்கின்றது என்பதை உலமாக்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். ஏனென்றால் பெரும் பாவங்களை அழிப்பது தௌபாவாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையினால் மன்னிப்பதாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்த திக்ர்கள் காரணமாக அமையலாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு. இந்த திக்ர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு காரணமாக அமையலாம். எனவே அவனுடைய பெரும் பாவங்களும் மன்னிக்கப்படலாம். வல்லாஹு அலம். வல்லாஹு ஸுல் ஃபத்ல் அஸீம். அல்லாஹு தஆலா மகத்தான சிறப்புகளை உடையவனாக இருக்கின்றான். அதே போன்று இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்றது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய சிறப்பு, அதாவது விசாலமான தன்மையை. அவன் நீங்கள் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் 1000 நன்மைகளை பதிகின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடிய விசாலமான தன்மையையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதுடைய மகத்துவத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள், ஆர்வமூட்டுகின்றார்கள். சஹாபாக்களிடத்தில் கேட்கின்றார், உங்களில் ஒருவருக்கு முடியுமா என்று கேட்பதினூடாக நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சகோதரர்களே, நாங்கள் காணுகின்றோம் ஒரு மனிதன் ஒரு தொழில் அல்லது ஒரு முதலீட்டை செய்கின்றான், வியாபாரத்திலே செலுத்துகின்ற போது அவன் 100க்கு 100 லாபத்தை பெறுவதற்கு ஆசைப்படுவானா அல்லது குறைவான லாபத்தை பெறுவதற்கு ஆசைப்படுவான்? 100க்கு 100 லாபத்தை அடைவதற்கு தான் ஆசைப்படும். 10 ரூபா போட்டால் 100 ரூபா வேணும், 100 ரூபா போட்டால் 1000 ரூபா வேணும், முதல் 100 ரூபா போட்டால் 1000 ரூபா வேணும் என்று எதிர்பார்ப்பான். என்றால் ஆகிரத்துள்ள மறுமையில, இந்த உலகத்துல நாங்கள் ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டோம் என்றால் அதுதான் எங்களுடைய வியாபாரம். மறுமையிலே எங்களுக்கு லாபத்தை பெற்று தரக்கூடியது 1000. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயக்ஸிப, உங்களில் ஒருவருக்கு சம்பாதிக்க முடியுமா என்று எங்களுக்கு கேட்கின்றார்கள். ஏன்? மனிதன் லாபத்தை தேடுவது உலகத்திலே வியாபாரத்தினூடாக, முதலீட்டினூடாக லாபத்தை அவன் தேடுகிறான், நஷ்டத்தை விரும்ப மாட்டான். எங்களுடைய வாழ்க்கையுடைய மறு உலக வாழ்க்கையுடைய லாபம் என்பது இந்த உலகத்திலே நான் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் போன்ற வார்த்தைகளாக இருக்கின்றது என்பதை இதனூடாக நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். வல்லாஹு அலம். இது இந்த ஹதீஸுடைய சில விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஞாபகமூட்டுவதற்கு, பரிமாறிக்கொள்வதற்கு தந்த பாக்கியங்களாக இருக்கின்றது.